இந்த வீடியோவில் நான் உங்களை 18 சித்தர்களில் ஒருவரான சித்த மருத்துவத்துக்கும் தவயோகியோட ஞானின்னு புகழப்பட்ட ராமதேவர் சித்தரின் ஜீவ சமாதியை அடைந்த இடத்திற்கு உங்களை அழைச்சிட்டு போக போகிற மக்களே. அதிக மக்களுக்கு அறியப்படாத அழகர் மலை காட்டுக்குள்ள பல மர்மங்கள் நிறைந்த குகையும் மிரள வைக்கும் அனுபவத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சஞ்சார சமாதி என்ற ஒரு யோக நிலையை பண்ண ஒரே சித்தர். சித்தர்கள்னு சொன்னாலே சிவனை வணங்குபவர் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சித்தர் இஸ்லாமிய மதமாக மாறின சித்தர்னு சொல்றாங்களே. சாதி மதம் பாகுபாடு இல்லாம இருப்பவர்கள் தான் சித்தர்கள். இந்த மலை ஏறுவது அவ்வளவு ஈஸி இல்ல மக்களே. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் செங்குத்தான கரடமுரடான பாதைகளை கடந்தால் மட்டும்தான் வருடத்துக்கு ஒரு நாள் மட்டுமே கார்த்திகை தீபம் அன்று மிக பிரம்மாண்டமான தீபம் ஏற்றும் இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போற மக்களே. நீங்க நினைச்ச நேரம் இந்த மலையை ஏற முடியாது. சித்தரை தேடி போகும்போது என்னன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனோட சித்தர்கள் வந்து நம்மளோட எவ்வளோ மோசமான கர்ம வினைகள் இருந்தாலும் அதை போக்குற சக்தி சித்தர்களுக்கு இருக்குமா. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த அழகர் மலை உச்சிக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா எங்கே இருந்தாலும் மதுரை வந்துடுங்க. மதுரையிலேருந்து அழகர் மலை எல்லாருக்கும் தெரியும். கல்லழகர்ந்து பழமுதிர்ச்சோலை, முருகனோட 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு வந்துடுங்க. அங்கேருந்து ராக்காய் அம்மன் கோவில் இருக்கும். அதுக்கு பேக் சைடில் இது ஒரு மலையேற்றம் ஸ்டார்ட் ஆகுது மக்களே. நெகட்டிவ் இருந்தாலும் மலைகள் ஏற 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 நம்மளுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். இந்த அழகர் மலையில் இதுவரையும் யாருமே யூடியூப்லேயே வெளியே வராத பல மர்மங்களையும் அதிசயங்களை பற்றி நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த மலை ஏறுவது கிட்டத்தட்ட ஒரு 3500 அடி உயரத்தில் இருக்க மக்களே. ஏறுவது ஒரு 2 மணி நேரம் ஆகும். இந்த மலை உச்சியில் 18 சித்தர்களில் ஒருவரான ராமதேவர் சித்தர் அவரோட ஜீவ சமாதி இருக்கும் குகைக்குள்ளே நம்ம போக போகிறோம். அந்த குகையில் அப்படி என்ன தான் இருக்குது, இங்கே என்ன வைப்ரேஷன் இருக்குது, என்ன ஒரு ஆன்மீகத்தை தேடி தான் இந்த காணொலி பதிவிட்டிருக்கும். நீங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மலையில் இருக்கிற A to Z உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த மலை நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் போது ரொம்ப அழகாக ரொம்ப அமைதியான ஒரு மலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பிளாஸ்டிக் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இந்த மலைக்கு வரவங்க பிளாஸ்டிக் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் ரிட்டன் எடுத்துகிட்டு போய் கீழே டஸ்ட்பினில் போடுங்க மக்களே. அதுதான் என்னோட வேண்டுகோள். நாம் பல மலைகளை ஏறி இருக்கோம். நம்ம ஒரு மலையில் கூட இது வரைக்கும் பிளாஸ்டிக் எதுவுமே வேஸ்ட் பண்ணதில்லை. நம்ம ரிட்டன் நாம் சாப்பிட்ற பொருள் பிளாஸ்டிக் இது எல்லாமே ரிட்டன் எடுத்து போய் கீழே தான் போடுவோம். வாங்க மலையில் போயிட்டு இந்த அழகை ரசிக்கலாமா? இந்த மலை நாங்கள் போகும்போது ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடு போனாங்கன்னா 18ஆம் படி கருப்புசாமியோட ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் ஒரு கல்லை வச்சு வழிபடுற ஒரு சேலம். அதுக்கப்புறம் ராமதேவர் சித்தரோட ஒரு வழிபாதை. இந்த வழியே போனோன்னா ராமதேவர் சித்தரை நம்ம பார்க்கலாம். நம்ம டீம் 18 சித்தர்களில் ஒருவரான ராமதேவர் சித்தரோட வரலாறை A to Z இந்த காணொலியில் நான் கொடுத்துருக்க மக்களே. போய் பாருங்கள். அதுவும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் மக்களே, இந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த மலை ஏறுவது ரொம்ப செங்குத்தாக ரொம்ப கடினமாக இருக்கும் மக்களே. ரொம்ப அழகாகவும் இருக்கும் மக்களே. இந்த அழகர் மலையில் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா? கீழே இந்த மலை ஃபுல்லாக முழுக்க அப்படியே செங்குத்தாக நம்ம ஏறிட்டு வரோம். கடலமுரடான பாதை பாருங்கள். அதில் எல்லாமே பூஜை பொருட்கள் இருக்குது. அந்த ரெட் பையில் போயிட்டு நாம் போயிட்டு ராமதேவருக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு கீழே இறங்க போகிறோம். ஆனால் எப்படின்னா இருக்குது உங்களோட அனுபவம்? அதாவது என்னென்னா, மலை எதுக்கு ஏறுறோம்னா எல்லாத்துக்குமே நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு பலவீனமான எண்ணம் இருந்தால் மலை ஏற ஏற நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி இல்லை, மனசுக்குள்ளேயே நம்ம வந்து ரெடி ஆக்டிவாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். எவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் மலைகள் ஏற 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 நம்மளுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அது இல்லாமல் நம்ம சித்தரை தேடி போகும்போது நம்மளுக்கு என்னென்ன பலன்? சித்தரை தேடி போகும்போது என்னென்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவனோட சித்தர்கள் வந்து நம்மளோட எவ்வளோ மோசமான கர்ம வினைகள் இருந்தாலும் அதை போக்குற சக்தி சித்தர்களுக்கு இருக்குமா. சித்தரோட வழிபாடு காரணமே அதான். அதனால தான் சித்தருக்கு வந்து ஒரு இதே சொல்லுவாங்க, நம்மளை கர்ம வினைகளுக்குள்ளே அவர் தீர்த்துருவார் அப்படிமா. இந்த மலைக்கு இந்த மூச்சு காற்றோடு போகிறது வந்து என்ன வியாதி இருந்தாலும் குணமாயிடும். சரி, அப்படியே நம்ம பார்த்துட்டு மலையேற்றம் பண்ணலாம். எவ்வளோ செங்குத்தாக இருங்க பாருங்க. பாருங்க மக்களே, கீழே அந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் ஒரு மலை. இந்த மலையை நம்ம ஏறிட்டு வரும்போது நம்ம நடந்து வந்து பார்த்தா அங்கே இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்தோம். நம்ம ராக்காய் தீர்த்தம் அங்கே இருக்குது. இப்படியே அப்படியே மலை ஏறி இங்கே வந்துட்டோம்.
இதுலேருந்து ஒரே மலை செங்குத்தா ஏற்ற ஏறிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போதைக்கு 2 மணி நேரம் நம்ம மலை ஏறி இருக்கோம். இன்னும் பாதி தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் மலை இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம நேதாஜனா இவர் துணையால் நம்மளை ஹெல்ப் பண்ணி இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆசை, நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் ராமதேவர் சித்தரை ஜீவசமாதியை பார்க்குறது. அந்த இடத்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு டீமோட சப்போர்ட்டோட தான் நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். சவாலாக இருக்க போது இங்கே பாருங்க ரோப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். இதான் பைரவர் அருள்றது சித்தர். எவ்வளோ த்ரில்லாக இருக்க போகுது. இல்லை இது கண்டென்ட் இல்லை, இதில் த்ரில்லு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. என்னோட குரூப்ல இருங்க ப்ரோ, நான் கஷ்டப்பட்டு ஏறுறேன் உங்களுக்கு. ப்ரோ நம்ம சொன்னோம்ல இந்த அழகர் மலை வந்து ஈஸியாக ஏறிடலான்னு சொல்லுவாங்க. எவ்வளோ டஃப்பாக இருக்குன்ட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படியே லைனாக ஏறுறாங்க பார்த்தீங்களா. எக்ஸ்ட்ரா ரோப் கொடுத்துருக்காங்க, அது சப்போர்ட் இல்லாமல் பாறையில் கால் வச்சு தான் தவி தான் மலை வச்சுக்கு போகணும். எப்படி இருக்கு பாருங்க டஃப்பாக. மெதுவா மெதுவா அந்த சூ இங்கே பாருங்க எவ்வளோ டஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா. பாறையை பிடிச்சி ஒட்டி தான் வரணும். அம்மா அப்படியே வராங்க பாருங்க. அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்கும். இந்த இடம் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும், அதனால தான் ஃபாரஸ்ட்ல பர்மிஷன் தர மாட்டாங்க. ஓ இது வந்து என்னன்னா விழுந்தா பாரு நம்மள கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த மலைக்கு ஒரு இடம் இருக்குது. அதுதான் இந்த இடத்துல நம்ம பாதிக்கு பாதி நிற்கிறோம் இந்த அழகர் மலையில். அப்படியே வாங்க அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த த்ரில்லிங் ட்ரெக்கிங்கை கேட்டு பார்க்குறோம். சொல்லுமா. உயிர் போய் உயிர் வந்திருக்கு, இது த்ரில்லிங் ஆயே தங்க. உயிர் போய் உயிர் வந்திருக்குது, காலு கையெல்லாம் கிடுக்குது. நம்ம பார்த்தீங்களா கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சைடு கரணம் தப்புனா மரணம் தான். வீட்டில் வேற சொல்லிவிட்டு வரல. இங்கே பாருங்க ஒன் சைடு எப்படி இருக்கு பாருங்க, டவுனாக இருக்குது. ஒரு சைடு பார்த்து பொறுமையாக தான் வரணும். பார்த்து அப்படி கீழே இறங்கி வாங்கம்மா நீங்கள். இங்கே பாருங்க எப்படி வந்துருக்காங்க, பாறை பாறையாக தவி தான் வரணும். எந்திரிச்சாலே அவரை மட்டும் கூப்பிடுங்க. அவங்க அப்புறம் ஆமாம் இந்த மலை ஏறிட்டு பாதியில் வந்தீங்க, கொஞ்சம் டஃப்பான ஒரு இடம் இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ டஃப்பாக தான் இருந்துச்சு. நம்ம மக்கள்லாம் கூட இருந்து எங்களை வந்து ஏற்றி விட்டுட்டாங்க. ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மனதிடமும் கொஞ்சம் நம்ம கவனமாக கால் வச்சோம்னா பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே நல்லா ஏறிட முடியும். சிரமம்னு நினச்சா சிரமம். நம்ம பகவான் துணையோட ராமதேவரோட அருளால் நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம். மேற்கொண்ட பயணத்தையும் அதே மாதிரி. நீங்கள் ஏறி அந்த பாதை எப்படி இருந்துச்சுன்னா? பாதை வந்து நாங்கள் பல பயணங்கள் போகிறதுனால அது வந்து நாங்கள் ரசிக்க தான் செய்கிறோம். கடினமாக இருந்தால் கூட அதை ரசிக்கிற பக்குவத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். சரி, இப்போ அம்மா சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு பாதை இருக்குல்ல, இந்த அழகர் மலையிலே இது ரொம்ப டேஞ்சரான பாதை. அது கயிறு கொடுத்துருக்காங்க, ரோப்பு, எக்ஸ்ட்ரா பெல்ட்டு, இது எல்லாமே. ஆனால் கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் வழுக்கு அந்த பாறை. கொஞ்சம் சேஃபாக இந்த இடத்துல மட்டும் வந்தீங்கன்னா மலை உச்சிக்கு போகிறது ரொம்ப ஈஸி. போகிற போக அப்படியே செங்குத்தாக போயிட்டே இருக்குது. அங்கே வரைக்கும் செங்குத்து, ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரே செங்குத்தாங்க, ஒரே மலை. அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நம்ம பார்க்குறேங்கள இங்கே வந்து புல்மேட்டு பாதை மாதிரியே இருக்குது மக்களே. இங்கே பாருங்க அப்படியே தர்பப்புல், லெமன் கிராஸ்லாம் சொல்லுவாங்களே, இந்த இயற்கை அழகு. அப்படியே டாப்புக்கு வந்தால் இந்த லெமன் கிராஸு தர்பப்புல் தான் கொட்டி கிடக்கும். அப்படியே கடமுடான்னு பாரு, வழுக்கும். ஏறும் போது ரொம்ப சேஃபாக இருக்கணும், இறங்கும் போது அதை விட ரொம்ப சேஃபாக இறங்கணும். இங்கே பாருங்கள் அப்படியே செங்குத்தாக நம்ம சித்தர் வந்து நம்மளை அப்படியே சோதிக்கிறாரு. சோதிக்கிறது கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்லை, ரொம்பவே செங்குத்தாக ஏறிட்டே இருக்கும். மாதிரி நம்ம டீமில் இருக்கிறவங்க அங்கே வந்துகிட்டே இருக்காங்க. மக்களே அடுத்த மலை நம்ம ஏறிட்டுருக்கோம். அப்படியே ஒரே மலையாக சுற்றி சுற்றி ஏறுறோம்.
வேறு லெமன் கிராஸ் இப்படி ஒரு வழி பாதி போகுது. பார்த்தீங்கன்னா கொப்பரை போகிற வழி. கொப்பரை நம்ம தீபம் ஏற்றுவோம்ல, கார்த்திகை தீபம். ராமதேவர் சித்தர் அதோட வரலாறு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்கலாமா? வாங்க அப்படியே மலையேறி போயிட்டு அங்கே ஒரு நிழலில் நம்ம உட்காந்துட்டு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தெரிஞ்ச இந்த ஒரு சித்தரோட கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜய், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ராமதேவர் சித்தர் அவரை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம 18 சித்தர் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. 18 சித்தரில் இவரும் ஒருத்தர் ராமதேவர் சித்தர். இந்த 18 சித்தரில் இல்லாத ஒரு சிறப்பு இவர்கிட்ட என்ன இருக்குன்னா தவயோகி. எல்லோரும் கூடு விட்டு கூடு போய்வாங்க. அது மாதிரிலாம் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக இருக்கும். இதோட சித்தரோட அவரோட தனித்தன்மையை நம்ம எடுத்துக்காட்டுறது தான் இந்த காணொலியை நம்ம பார்க்குறோம். தவயோகி அப்படின்னா நம்ம தவம் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி இங்கே தவம் பண்ணால் அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோமா. அங்கே எடுத்து நார்மலாக நம்ம நடந்து போனோம்னா அது மாதிரி தவயோகி. இவர் யார்? ராமதேவர்னா யாருன்னா நாகப்பட்டினத்தில் ஒரு அழகான ஒரு சின்ன கிராமத்தில் பிறக்கிறாரு. அங்கே பிறந்து அவருக்கு அப்படியே காலகாலத்தில் அவருக்கு ஒரு எய்மு, இப்போ சிவனெல்லாம் தேடி போயிட்டுருக்குங்களே, இது மாதிரி டைமில் அவர் என்னென்னா நம்ம காசி விஸ்வநாதரை பார்க்கணும், கங்கை அந்த அம்மனை இந்த 2 பேரும் நம்ம தரிசனம் பண்ணணும். அந்த தண்ணியில் குளிச்சுட்டு கங்கை நதியில் குளிச்சுட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கங்கையில் குளிக்கிறாரு. அவர் குளிக்கும் போது குளிச்சுட்டு மேலே ஏறி வரும்போது காலுக்கு அப்படியே தென்படுது ஏதோ ஒரு கல் மாதிரி. அதை எடுத்து பார்க்குறாரு, ஒரு ஸ்டோன். அதுதான் காசி விஸ்வநாதர்னு உண்மையாக நினச்சி நாகப்பட்டினத்தில் வச்சு வழிபடுறாரு. இப்போயும் அந்த நாகப்பட்டினத்தில் அந்த சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்து அதை விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா சித்தர்கள்னு சொன்னாலே இந்துக்கள்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இவர் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகியிருக்காரு. இங்கேருந்து இந்த தவயோகி பண்ணுறாருல, அதுக்கப்புறம் இவருக்கு போகர் சித்தர்னு சொல்கிறாங்க. போகர் சித்தர் 7000 இப்படி ஒரு பல புக்கில் இவரை பற்றி சொல்கிறாங்க. சொல்லும் போது இவர் எங்கே போகிறாரு ப்ரோ? மெக்கா போகிறாங்க. மெக்கா போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அரேபியர்கள்லாம் நீ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லவும் எல்லாமே சித்தரை ரொம்ப ஒரு கோர பார்வையில் பார்க்குறாங்க. அப்போ ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா எனக்கு ஆண் பெண் மதம் இதெல்லாம் எனக்கு ஒன்று தான், உங்களோட மரம் மாறுறது இருந்தால் சொல்லுங்கள், நான் மதம் மாறிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாகோபுன்னு பேர் வச்சு அவர் முஸ்லீம் மதத்துக்கு மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே மெக்காவில் முன்னாடி முகமது நபிகள் சமாதி முன்னாடி நிறைய பூஜையெல்லாம் பண்ணுவார். பண்ணுறப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் அவருக்கு வரும். ஒரு நாள் பார்த்திங்கன்னா இவர் பூஜை பண்ணுறது மந்திரம்லாம் சொல்கிறத பார்த்து முகமது நபிகள் இவங்களுக்கு காட்சி தராங்க ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சீடர்கள் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாள் மெக்காவில் தான் இருக்கிறோம், நம்ம தினமும் பூஜை பண்ணுறோம், நமக்கு கிடைக்காத ஒரு காட்சி இவர் கிடச்சிருக்குன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்னு நினச்சி நிறைய சித்தர்கள் நிறைய சீடர்கள் உருவாக இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீடர்கள் உருவானதுக்கப்புறம் இவங்க தன்னோட மூலிகை தன்மை அறிகிறதுக்கு சமாதி நிலைக்கு போகிறாங்க. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் சொன்னாங்கல்ல, அவர் ஒரு 3 வருஷம் தவம் பண்ணுறாரு பூமிக்கு அடியில் போயிட்டு, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இவங்களோட சீடர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சீடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை கிண்டல் அடிப்பார். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்படிலாம் ஒரு வழிபாடே இருக்காது, சித்தர்கள்னால் அவ்வளோதான் இறந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட சீடர்கள் இருக்காங்க, அவங்களுக்காக பூமியில் போயிட்டு அப்படியே மறைஞ்சிடறாரு கொஞ்ச நாள். 3 வருஷம் கழிஞ்சிட்டு அவருக்கு தவயோகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வராரு. இது மாதிரி இப்போ சதுரகிரி இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் சுற்றி பார்க்குறாரு. போகர் இந்த மாதிரி சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பை யூஸ் பண்ணி ஒரு ஆன்மாவிலேருந்து இன்னொரு ஆன்மாவுக்கு இடமாற்றம் செஞ்சு பயணம் பண்ணுவாங்க. நம்மளோட ராமதேவர் சித்தர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்போடையே வேறு இடத்துக்கு செகண்ட் பை செகண்ட் அவங்களால போக முடியும். இருக்கிற சித்தர்களை சஞ்சார சமாதி அப்படிங்கிறது நம்ம ராமதேவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோங்களே, இப்போ ராமதேவரை பற்றி பார்த்தோமா, இவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் சதுரகிரி இப்படிலாம் வராரு. ஒரு 10 வருஷம் தவம் நிற்கிறாரு பூமிக்கு அடியில், 10 வருஷமாக இருக்கார். அப்போ அவங்களோட சீடர்கள் எல்லாமே கிண்டல் அடிக்கிறாங்க, உங்கள் சீடர் வேஸ்ட்டு, உங்கள் குரு வேஸ்ட்டு, எதுக்குமே லாக்கியில் அவங்க வரமாட்டாங்க, 10 வருஷத்துக்கு அப்புறமும் வரமாட்டாங்கன்ட்டு. அப்படி சொன்னவங்க கண் அப்படியே மறைஞ்சிருக்கு, கண்ணு போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, 10 வருஷம் வரைக்கும் அவங்க கண்ணே தெரியாமல் இருந்திருக்காரு. பல நாள்
இந்த ராமதேவருக்கு வந்து பூஜை பண்ணியிருக்காங்க, எதுவுமே அவருக்கு சரியாகலை. 10 வருஷம் கழித்து திருப்பி அவருக்கு நேரில் வந்து தோண்டியிருக்காரு, நான் நேரில் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க வேண்டாங்க நாங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு உணர்ந்து அவங்களுக்கு கண் வந்து திருப்பியும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் சீடர்கள் வந்து நிறையா சீடர்கள் உருவாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த இடத்துல சதுரகிரி, பொதிகை, இப்படி எல்லா இடத்துலையும் சுற்றி தெரிஞ்சிருக்காரு இந்த ராமதேவர் சித்தர். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அது வந்து எல்லாரும் ஜீவசமாதி அடையலாம், எல்லா சித்தர்கள் இப்போலாம் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து ஜீவசமாதி அடைகிறார். இவர் வந்து தனியான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஜீவசமாதி அடைகிறார். என்ன அவர் என்ன அது என்னன்னா, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு இருக்குது. உள்ளே போய் தன்னை மறைச்சிக்கிட்டு சுற்றி ஃபுல்லாக எனர்ஜியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ வர்றவங்களுக்குலாம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறவர் தான் நம்மளோட ராமதேவர் சித்தர் ஐயா. நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலே உங்களால் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். சொன்னார்ல, இதே மாதிரி தான் நம்ம ஒரு சிவன் கோயிலுக்கு போனோங்கன்னா நந்திகிட்ட சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே காதுகிட்ட சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம டைரெக்டாக சிவபெருமான்கிட்ட காது கேட்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் சிவபெருமான்கிட்ட எது சொல்லணுனாலையும் ஃபஸ்ட்டு நம்ம சித்தரோட அவரோட வழிபாடு, அவரோட சித்தரோட நம்ம கடைப்பிடிக்கணும். சித்தரை நம்ம வணங்கினாலே போதும். சித்தர் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறதோ எல்லாமே, சித்தர்கள் வந்து இறக்க குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறக்க குணம் வந்து நம்மளுக்கு வந்து பூர்த்தி அடி எல்லாமே நம்மளுக்கு சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானோட கொண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சதுரகிரியில் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராமதேவர் வனம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. மெக்காவுக்கு அப்புறம் வந்து ஐயா வந்து சதுரகிரிக்கு தான் போனாங்க. சதுரகிரியில் வந்து பார்த்திங்கன்னா மெக்காவில் வந்து அரேபியர் நூல்கள் வந்து நிறைய எழுதுவாங்க. ஒரு மூலிகை பற்றி, தன்னோட எனர்ஜியை வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது, குண்டலினி சக்தி எப்படி எழுப்புறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தன்னோட புத்தகத்தில் எழுதுவாங்க அரேபிய மொழியில். அதை வந்து சதுரகிரியில் வந்து தமிழ் மொழி பெயர்த்தாங்க 13 நூற்களில். சதுரகிரிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே அழகர் மலை அதில் தான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா சதுரகிரியில் அந்த ராமதேவர் வனம்னு ஒன்று இருக்குது, இங்கே ஜீவசமாதி ஒன்று இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்போ வரைக்கும் ஐயா வந்து சுந்தர மகாலிங்கத்தை பார்த்தபடி தியான நிலைமையில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. சரிங்க மக்களே, அப்போ ஃபைனலாக ராமதேவர் சித்தரோட நம்ம நேரில் போயிட்டு அவர் எப்படி இருக்கார், அது அங்கே எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சு நம்ம காணொலியில் வரும். ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. வந்துட்டோம் போல், சமதள பகுதி வந்துட்டோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 1/2 hour தான். இங்கே ஒரு யானைப்பாறை மாதிரி ஒன்று இருக்குது, இங்கே ஒரு யானைப்பாறை மாதிரி ஒன்று இருக்குது. இதை பாருங்க, நம்ம சமதள பகுதி வந்துட்டோம். அவ்வளோ டஃப்பாலாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம மலை இறங்கிட்டோம் மக்களே. ஏறிட்டு இருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு ரவுண்டான பகுதி இருக்குது, இங்கே வந்து 2ஆக பிரியுமா. இங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். ரைட் சைடு இங்கே வாய்ஸ் கேட்குதுல்ல, இங்கே பாருங்கள், இப்போ அம்புக்குறி போட்டிருக்காங்களா, இங்கேருந்து ரைட் சைடு போனால் ராமதேவர் சித்தர். முதல் முறையாக நான் யூடியூப்பில் இது மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறேன். அந்த சித்தரை பார்க்கும்போது அந்த சித்தர் ஏதாவது ஒரு செகண்டில் நம்மளை வந்து மயக்கிறவான்னு சொல்லுவாங்க. அந்த மயக்கத்தில் அப்படியே சிலுத்துருமா. நம்ம காலையில் பார்த்தீங்களே 18ஆம் படி கருப்புசாமியோட கதவை பார்க்கும் போது அப்படியே ஒரு செகண்ட் வந்து கண்ணில் தண்ணி புல்லரிச்சு இப்படிலாம் பார்த்துங்களே, அதே மாதிரி தான் சித்தர்கள் நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி தருவாங்க. ஆமாம், இந்த வழியா அதான் நம்ம ஆளுங்க எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. வந்துட்டோம். இங்கே பாருங்க, வந்துட்டோம் ராமதேவர் சித்தர். வாவ், இங்கே பாருங்க குரங்குங்களே. பா ஏய், நம்ம டீமில் இருக்கிறவங்க 30 பேரும் வந்துட்டாங்க மக்களே. நாம தான் லாஸ்ட்டு. ஃபைனலாக வந்துட்டோம். திருச்சிற்றம்பலம் ராமதேவர் சித்தர் பீடம் ஜீவசமாதி. அப்படியே ஆகட்டும், வந்துட்டோம். இந்த இடம் தான் மூலிகை வன பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் பீடம். இங்கே ஒரு ஆட்சி மாதிரி அழகாக வச்சுருக்காங்க, ஒரு குடம் வச்சுருக்காங்க, அதுக்குள்ள சித்தரோட பீடம்.
உள்ளே இருக்கார், இந்த குகைக்குள்ளே தான் இருக்கார். இந்த குகை பாருங்கள், நம்ம கர்நாடகாவில் நாகமலை கேள்விப்பட்டிருப்பீங்களே அதே மாதிரி தான். முன்னாடி இருக்கிற சிவபெருமான், பின்னாடி வந்து நாகர் வந்து அப்படியே படம் எடுத்து நிற்கிற மாதிரி அந்த காட்சியை இங்கேயும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, அதே மாதிரி தான் ஒரு காட்சி நம்மளுக்கு இங்கே தராரு. இந்த சிவபெருமான் அதோட நாகர் அப்படியே படம் எடுக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். கடல் மட்டத்திலிருந்து ஒரு 3000 அடிக்கு மேலே அழகர் மலை. எல்லாருக்கும் தெரியும் அழகர்னா 18ஆம் படி கருப்பசாமி கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்லழகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பேக் சைடில் மிக உயரமான ரொம்ப அற்புதமான சிவனே அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி சிவபெருமான் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ராமதேவர் சித்தராக நம்மளுக்கு காட்சி தராரு. எல்லாருக்கும் ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்கும். இங்கே இருக்கிற ராமதேவர் சித்தர் வந்து தவயோகி. ஒரு இடத்துல நினச்சிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா அவரை தியானம் பண்ணி இந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாலே அந்த இடத்துக்கு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு வினோதமான ஒரு சித்தர் தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இது வந்து அதிக இடத்துல இருக்காது, இவரை பற்றி அதிகம் பேருக்கு தெரியாது. இதோட விலாவரியாக நம்மளோட A to Z இந்த மலையில் அப்படி என்னென்ன இருக்குது, இவரோட வரலாறு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளோட காணொலியில் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தா வினோதம் எப்படின்னா, நம்ம கர்நாடகாவில் நாகமலை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சிவபெருமானும் அது ஒரு அண்ணனா ஒரு நாகராக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் அது அழகர் மலையில் சிவபெருமான் நாகர் படம் எடுத்து அப்படியே பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி. அதுவும் இங்கே ஒவ்வொரு ஸ்டோன் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது எப்படி ஒரு நைஸாக இருக்குது, இது ஒரு ஸ்டோன். இதுக்கு மேலே அந்த நாகர் வந்து ஒரு ஸ்டோனாக இருக்கும். அதுதான் மக்களே, ஒவ்வொரு ஸ்டோனும் ஒவ்வொரு வினோதமான இந்த மலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாறைக்குள்ளே ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அது வந்து பல வருடங்கள், பல நூற்றாண்டுக்கு முன்னாடி அடைஞ்சிருக்காரு. இப்போயும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சு சிவபெருமான் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்ட்டு நம்ம வணங்குறோம். ஓம் நமச்சிவாய. இது பக்கத்துலேயே ஒரு 7 தலை நாகர் இருக்கார், அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய பிளேஸ் இந்த மலையில் இருக்குது, புனிதமான ஒரு இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக் இது மாதிரி நிறையா பொருட்கள் எல்லாமே இங்கேயே போட்டு போகிறாங்க. இங்கே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. பட் அது வந்து வேஸ்ட்டாக இங்கேயே போட்டு போகிறாங்க. அதை வந்து தவிர்க்கலாம். இது மாதிரி ஒரு அழகான ஒரு புனிதமான ஸ்தலத்தை வந்து மேலும் மேலும் நிறையா பக்தர்கள், நிறையா சிவனடியார்கள் இந்த இடத்துக்கு வந்து கண்டுகளிச்சு இதோட இந்த சித்தரோட சக்தியை, அனுகிரகத்தை எல்லாம் பெற்று நீரோடி வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஸ்ரீ ராமதேவர் சித்தர் வந்துட்டா சாமி மக்களை இப்போ நம்ம பார்க்குறோங்க பார்த்தீங்களா, ராமதேவர் சித்தர் அவரோட ஜீவசமாதி இங்கே இருக்கா. இது பக்கத்தில் ஒரு லெஃப்ட் சைடில் வந்து 7 தலை நாகம் மாதிரி ஒரு அழகான ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இப்படிலாம் ஒரு கல் சிலை இருக்குமா அப்படின்ட்டு தான் நம்ம யோசிக்க வைக்கிது. அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டுங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துல தான் 7 தலை நாகர் அப்படியே பாடம் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள், வினோதமாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த பெரிய பாறை நடுவில் இருக்கிறது 1 2 3, அந்த பக்கம் 1 2 3 7 தலை நாகர் இங்கே இருக்கிற மாதிரி. இந்த ராமதேவர் சித்தர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லாவே கிடைக்கும். மக்களே, ராமதேவர் சித்தர் நம்ம ஜீவசமாதி பார்த்துட்டோம். அது பக்கத்தில் இருக்கிற 7 தலை நாகர் அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு கல் சிலையை பார்க்குறோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, வினோதமாக இருக்குது. இந்த பாறையை பாருங்கள், தனித்தனியாக அப்படியே பிரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு நாகர் மேலேருந்து பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ராமதேவர் சித்தர் இந்த அழகர் மலையில்
பல வினோதமான செயல்கள், பல வினோதமான பிளேஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். இது எப்படி நம்ம பர்வதமலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ராமதேவர் இந்த இடத்துல உலாவாடி இருக்கார். இந்த இடத்துல தான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஒரு பிளேஸ்க்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க மக்களே. மக்களே, இன்னைக்கு அழகர் மலைக்கு வந்திருக்கோம். அழகர் மலைக்கு வந்து இப்படி ஒரு சாப்பாடு எங்கேயும் சாப்பிடல. ட்ரெக்கிங் பண்ணும்போது ஏதோ ஒரு சாப்பாடு தான் சாப்பிடுவோம். ட்ரெக்கிங் போகும்போது சாப்பாடு கிடைக்காது கூட இருக்கும். இன்னைக்கு வித் இலையோட அவங்களுக்கு இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். 4 மணிக்கு இங்க வந்திருக்காருன்னா அவ எத்தனை மணிக்கு செஞ்சிருப்பாங்க வீட்டுல பாருங்க. 40 பேருக்கு பார்சல் எட்டு வந்து இங்க பாருங்க சாப்பாடு. நன்றிக்கா, சாப்பாடு நல்லா இருக்கு. டிராவல் விஜய் சார்பாக நன்றி. அருள் சொன்னாப்ல உண்மையோட சொல்ல சொல்லுங்க. நன்றி சிஸ்டரை மறக்கவே மாட்டேன். சொல்லிருங்க. அடுத்து நம்மளோட டீமோட அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இது வந்து கார்த்திகை மாதம் திருநாள் அன்றைக்கி மட்டும்தான் இங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க. அந்த நாள் மட்டும்தான் இங்கே அலோட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டு பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது, எப்படிலாம் தீபம் ஏற்றிருப்பாங்க அப்படின்ட்டு. லாஸ்ட்டாக கார்த்திகை தீபம் போச்சுல, அந்த கார்த்திகை தீபம் அங்கே நடந்துருக்கு. அங்கே போய் பார்க்கலாம் வாங்க அங்கே எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் கீழே மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்ல ஒரு பிளேஸ். ராமதேவர் ஐயா குரு பூஜையை போய் யாகம் வளர்க்குறது இதுதான். அப்படின்னா ஆமாம். மக்களே வணக்கம். எங்கள் நாடோடிகள் யாத்திரை குழு சார்பாக இன்று வந்து 18 சித்தர்களில் மிகவும் ஒரு பிரபலமான சித்தர் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் அவர்கள் ஜீவசமாதி நம்ம அழகர் மலை உச்சியில் 2800 அடிக்கு மேலே இருக்குது. அந்த மலைக்கு வந்து ஐயாவை தரிசனம் செஞ்சுருக்கோம். இவருக்கு யாக்கப்பர்னு ஒரு பேர் இருக்குது. இவர் வந்து மருத்துவத்தில் போகர் ஐயாவுக்கு சிஷியன் மாதிரி. இவரும் மருத்துவத்தில் நிறையா கைத்தேர்ந்த சித்தர். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக வந்து இந்த ஐயாவை பாருங்கள். ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு பூசாரி முக்கியம் எப்படியோ அதே மாதிரி இளைய வழிபாட்டை நம்ம இறைவனை தேடி போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக சித்தர்களோட அனுகிரகம் இருக்கணும். அதனால் சித்தர்களை கும்பிட்டா கண்டிப்பாக அந்த இறைவனிடம் அது போய் சேரும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அனைவரும் வந்து ஐயாவை தரிசிங்க. ஸ்ரீ ராமதேவர் திருவடி போற்றி. ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. மக்களே, இப்போ நம்ம ராமதேவர் சித்தரை தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கும் போது லெஃப்ட் சைடில் பாருங்கள் சின்னதாக ஒரு கொடி தடம். இங்கே இந்த ஒரு இந்த மலை இருக்குது. இங்கே ஒரு கல் கூட அடையாளத்துக்கு வைக்கிறோம். ஓகே, யாராவது இந்த மலைக்கு வந்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கலாம். ஒரு அம்புக்குறி மாதிரி வச்சுருவோம். இந்த வழியாக போனோன்னா நம்ம கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுவாங்கள்ல, திருவண்ணாமலை எப்படி தீபம் ஏற்றுவாங்களோ அதே மாதிரி தான் இந்த அழகர் மலையிலையும் தீபம் ஏற்றுவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு அலோட் பண்ணுவாங்க. நீங்கள் அடுத்த வருஷம் மிஸ் பண்ணாமல் இந்த மலைக்கு வந்து மேலே இருக்கிற தீபத்தை நீங்கள் ஏற்றி பார்க்கலாம். நம்ம டீம் எல்லாமே வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இந்த இடம் தெரியாது. ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளை கூட்டு வந்த மதுவேந்தி அவர் இந்த ப்ரோக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த வாரம் இந்த மலை மக்களே, நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றுற டைமில் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். கரடமுருடான கல் அப்படியே கொட்டி கிடக்குது பாறையாக. இல்லை எந்த பிரபஞ்சத்தில் உருவாச்சு, எந்த இயரில் உருவாச்சுன்னு தெரியல. ஒரே மலையாக நம்ம ஏறிட்டு இருக்கோம். ஒரு 10 பேருங்க. எங்கடா அந்த மலையோட டாப்பே இதுதான். நம்ம இங்கேருந்து பார்த்தா கள்ளழகரோட கோயில் தெரியும். திருமலை இங்கேருந்து பார்த்தா ஓவரால் வியூ எல்லாமே தெரியும். திண்டுக்கல்ல இருக்கிற சிறுமலை கூட தெரியுமா இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. அவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம உயரத்துக்கு போயிட்டுருக்கோம். நீ எங்கே போயிட்டே இருக்கு. அந்த உச்சிக்கு போகணுமா? ஐயோயோ, கிட்டத்தட்ட இன்னும் இங்கேருந்து 1 மணி நேரம் பக்கம் நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மலை கீழே இறங்கி அப்புறம் மேலே ஏற மாதிரி இருக்குது. போகுவோம், எல்லாம் நல்லதுக்கு. மலைக்கு வந்துட்டோம்.
மலைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க எல்லாமே மலை உச்சிக்கு போயிட்டாங்க. நம்ம ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். வெயில், ஒரு பக்கம் தண்ணி இல்லை. இந்த மலைக்கு வரணும்னா ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் 2 லிட்டர் தண்ணி, சாப்பாடு இது எல்லாமே எட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். வரும். வா, செம்ம வெயில் கொளுத்துது. மொட்டை வெயில், முழுக்க முழுக்க மொட்டை வெயிலே ஏறுறோம். ஆ காற்று நம்ம எவ்வளோ மலைக்கு போயிருப்போம், இது மாதிரி ஸ்டோனை பார்த்துருக்க மாட்டோம். கிரானைட் அந்த டைமில் இல்லை, மதுரை சுற்றி எல்லாமே கிரானைட்டு தான் இருக்கும். கல்குவாரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ டெப்த்து தான் இது. ஒரு சாம்பிள் பீஸ் மலை உச்சியிலே எப்படி இருக்குன்னா டெப்த்து பாறை கீழே இருக்கும் பார்த்தீங்களா? முழுக்க முழுக்க பெரிய பெரிய பாறை அப்படி தானே இருக்குது. இல்லை அதான் ஆக்சுவலி மலை, அதாவது மதுரை சுற்றி கிரானைட் குவாரி அதிகம். இது மேலே இருக்குது, கீழே என்ன போக குவாலிட்டி அதிகமாக இருக்கும். சில்லாக இருக்கு பாரு. அதுதான் சில்லுன்னு இருக்கு. நான் பார்த்தேன். படுங்க பழங்கியே தான், பழங்கிதான். இன்னொன்று நம்ம வரவழியில் நாங்கள் 2 பேரும் நானும் பரத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். சொன்னீங்களே பளிங்கு கற்கள் என்ன கூலிங் இருக்கு பாருங்க. இது மேலே இருக்கிறதுனால கூலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மக்களே, அழகர் மலையோட மலை உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, மலை உச்சியில் தான் கார்த்திகை தீப டைமில் மட்டும்தான் இதுக்கு அலோட் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள் பர்மிஷனுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய கொப்பரை பார்த்தீங்களா? குரூப்பில் போட்டு நம்ம திருவண்ணாமலை எப்படி கார்த்திகை தீபம் ஏற்றோம்னா அதை விட ரொம்ப பிரம்மாண்டமாக இது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்பவுமே எடுக்காத மாதிரி, எந்த இடத்துலையும் இங்கே இருக்கிற மாதிரி. நம்ம கார்த்திகை தீபம் அதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரிட்டனு. இங்கே பாருங்க, நம்ம குணாண்ணா, அருளண்ணா எல்லாம் அப்படியே போஸ்ட் கொடுக்குறாங்க ஃபோட்டோவுக்கு. இது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே மணி இருக்குது. இங்கே வந்து கருப்பர் அதோட ரூபாய் இருக்குது. மணி பார்க்குறோம். அவரோட வேண்டுதல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இதுதான் மக்களே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே நெய் வாசனை அடிக்குது பாருங்க மக்களே. நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, மதுரையில் அழகர் மலையில் தீபம் ஏற்றின இடம். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே அந்த இது வச்சுருப்பாங்களா? கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 லிட்டர் 300 லிட்டரு நெய் மட்டும் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இந்த திருநீரே விற்கிறாங்க தெரியுங்களா? எது இந்த இது இருக்குல்ல, இதை வந்து திருவண்ணாமலையில் எவ்வளோ ஃப்ரீயாக தராங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறோம். இதுக்குள்ளே என்ன கல் வச்சுருக்காங்க? கல் வச்சுருக்காங்க. ஆனால் கல் வச்சுருக்காங்க உள்ள. அது முன்னாடி வச்சு இதை பார்க்குறோம். அப்புறம் ஓவரால் வியூ பார்க்குறோம். அங்கே பாருங்க, எவ்வளோ அப்படியே அள்ளுது மக்களே. ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம். நம்ம ஆளுங்கெல்லாம் வந்தோன்னா மொட்டை வெயில் காயிரும். சீக்கிரம் நம்ம இறங்குறோம் ஃபஸ்ட்டு. மக்களே, இப்போ கார்த்திகை தீபம், அழகர் மலையோட கார்த்திகை தீபம் ஏற்றுற இடத்துக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம். இங்கே இருக்கிற மணிகள் பாருங்களா, வேண்டுதல் மணி தான். நம்ம பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்பலாம். நம்ம ட்ரெக்கிங் அவ்வளோதான் கம்ப்ளீட் பண்ணுறோம். கீழே போய் இறங்கிட்டு இருக்கலாம். மக்களே, கார்த்திகை தீபம் ஏற்றுற டைமு அதோட பிளேஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து நம்ம அப்படியே மலை இறங்க போகிறோம். இந்த அழகர் மலை மக்களே, இந்த அழகர் மலை வந்து நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு மலை தான் மக்களே ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இந்த ஒரு மலை நம்ம இறங்கி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஏறத்துக்கே ஒரு 2 hours ஆச்சு. இந்த ஒரு மலையை இறங்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? இப்போ வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்கு. ரொம்ப டயர்டாக இருக்குது நம்மளே. ரொம்ப செங்குத்தாக இருக்குது. இங்கே பாரு, நம்ம பக்கத்தில் கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே நம்ம பக்கத்தில் ஒன் சைடில் வந்து பள்ளத்தாக்கு இருக்குது, ஒன் சைடு இது மாதிரி இருக்குது. இங்கே ஒரு குகை கேவ் மாதிரி இருக்குது பாருங்கள். வா பாருங்க, குகை கேவ் மாதிரி இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே, நம்ம கூட வந்தவங்க எல்லோரும் அங்கே இறங்கிட்டுருக்காங்க. அப்படியே ரொம்ப டயர்டாகு. பட்டர்ஃப்ளை
பெரிய பள்ளத்தாக்கு வந்துருச்சு மக்களே. பள்ளத்தாக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம். ஒன் சைடாக இந்த பாருங்க, நம்மளாம் இதுக்கு கீழே போகணும். இன்னும் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது கீழே நம்ம போகணும். போகிற இடம் தான் ரொம்ப டேஞ்சராக இருக்க போகுது. இறங்கும் போது வழுக்கும். பாருங்க அப்படியே பள்ளத்தில் இறங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். பாருங்க எப்படி இறங்குறாங்க பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்கில் அப்படியே லைனா. இங்க பாருங்க, நம்ம ஆளுங்க இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க. நேதாச்சுனா என்னண்ணா பயம் காட்டுதா? அப்படியே பீச்சில் விடுதே. அண்ணா இப்ப வந்துட்டு அம்மா மேல இது பண்ண போறாரு. அங்க பாரு அவரு இங்க ஒரு அருள நான் வித்த கட்டுற பாரு. அப்படியே முடியாது. இறங்கண்ணா இறங்கண்ணா. சும்மா இருக்க போது நேதாச்சுனா எப்படி நடந்து வர்றாரு பார்த்தீங்களா? வழுக்கும் போது பின்னாடி கணேஷ் ப்ரோ, நீலாம் நேரம் நடந்தே வரலாம் வாங்க. முன்னாடி வர்றாரு, என்ன பண்றாங்க வித்து காட்டுற ப்ரோ. அவரை பாரு ப்ரோ. நம்மளுங்க எல்லாம் பாறை மேலே அப்படியே தொஞ்சிட்டு போறாங்க. ஒவ்வொருத்தரா பாறை பாறையாவே போறாங்க. அவ்வளோ ஆபத்தா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம பாருங்க எப்படி இறங்கிட்டு வராங்க பாருங்க. ஏறும் போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இறங்கும் போது இங்கிருந்து ஒரு 50 மீட்டர் ரொம்ப டஃப்பாக இருக்கு. ஒன் சைடு தான். கரணம் தப்பினா மரணம்னு சொல்லுவாங்க. அங்க பாரு நம்ம கணேஸ்வர அல்லுறாரு. அங்க பாரு காலு கையெல்லாம் அதிருது. இருக்கு கை காலெல்லாம் அதிருது. அங்க பாரு சொல்ல முடியாது. இல்ல அது ஊனி வந்துருவாரு. அது பாருங்க மகளே, நம்ம அப்படியே இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப செங்குத்தாவே கீழே இறங்கிட்டு இருக்கோம். வழுக்குச்சுன்னா ப்ராப்ளம். மழை பெஞ்சாலும் ப்ராப்ளம். மழை பெய்யலை, வழுக்குது. கொஞ்சம் ஓவராகவே வழுக்குது. நல்லாவே மண் ஃபுல்லாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இந்த மலை இறங்குறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மக்களே. குறைஞ்சபட்சம் வழி தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு சேவிங் பண்ணி சரி ஒரு 4 மணி நேரத்தில் ஏறி இறங்கிடலாம். நம்ம ஒரு டீமாக இறங்குறதால ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகுது. பாருங்க, நம்ம போகிற வழிபாதையில் எல்லாமே இது மாதிரி அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. மேலே வந்து நிறையா பிளேஸ் இருக்குது, பார்க்க வேண்டிய பிளேஸ். அது எல்லாமே நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்தோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பாதை ரொம்ப செங்குத்தாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இறங்குது. ஏன்னா நம்ம ஏறும்போது அந்த ஃபஸ்ட்டு மலை வந்து ரொம்ப செங்குத்தாக இருக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த மலையை தான் நம்ம இறங்கிட்டுருக்கோம். இதான் லாஸ்ட்டு மலை. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட்லி அடிவாரத்தை ரீச் ஆகிடுவோம். ஏன்னா இன்னும் ஒரு சுனை வரல, 2 சுனை வரும். அந்த சுனையில் தண்ணியை நம்ம குடிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கலாம். இந்த சுனை வந்து இயற்கையாக உருவாகிற அழகான சுனை நீர். அதை நம்ம பார்க்கலாம் மக்களே. அதை பார்த்துட்டு அது கீழே வந்து நுபார தீர்த்தம் அப்படின்ட்டு ஒரு தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்தை நம்ம போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், இந்த மலைக்கு மேலே ஒரு பேக் சைடில் ஒரு மலை உச்சி இருக்குல்ல, அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போயிட்டு இப்போ வந்திருக்கோம். பாருங்கள், அதுக்கு அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம நடந்தால் மட்டும்தான் நம்ம ராமதேவரோட சித்தரோட ஜீவசமாதியை நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம ரீச் பண்ண போகிறோம் கீழே அந்த சுனியை நோக்கி. இப்போ வந்து எல்லாமே பள்ளம் தான், மேடு ஏற மாதிரி எதுவும் இல்லை. வந்துட்டோம், ஃபைனலாக ரீச் பண்ண போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போது ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட இந்த ராமதேவர் சித்தரோட ஜீவசமாதியை பார்க்கணுன்ட்டு ஃபைனலாக பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க மக்களே, அழகர் மலையில் நம்மளோட டீமில் வந்து பாருங்க குணானா எவ்வளோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். நம்ம இது மாதிரி தான் உழவார பண்ணி ஒவ்வொரு மலையை ஏறும்போது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம சாப்பாடு கவர்லாம் நம்ம எடுத்து எல்லோமே எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து நம்ம டஸ்ட்பினில் போட்டு நம்ம போகிறோம். நம்ம வந்து என்ன சொல்கிறாங்களே, நம்ம மலைக்கு போயிட்டு இந்த மலையை வந்து புகழ்படுத்திட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக நாங்களாம் பண்ணலை. இது மாதிரி நாங்களும் கொஞ்சம் நல்லது பண்ணுறோம். நீங்களும் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த அழகர் மலையை ஏறி இறங்கிட்டோம். எப்படி இருந்துச்சு உள்ளே, அதோட பற்றி நான் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோட காணொலியில் வந்திருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கோயிலில் போய் இறங்க போகிறோம். நம்ம ஏறது எங்கன்னா ராக்காய் தீர்த்தம்.
அதுக்கு பின்னாடி நம்ம ஏறலாம், திருப்பி இறங்குறது அதே வழி தான் நம்ம இறங்க போகிறோம் ஃபுல்லாக. அவ்வளோ நம்மளோட டீம் எல்லாருமே வந்துட்டாங்க, அங்கே கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. வீடியோ அவ்வளோதான், க்ளோஸ் ஆக போகுது மக்களே. பாய் பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.